ஏஎஸ் மணியன் ஜோதிடர். ஏழரை ஏழரை சனியினால் மக்கள் பயந்துட்டு இருக்கிறாங்களே. இந்த உலகத்துல வாழக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகமாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ஆட்சி பண்ணி கொண்டு போகிறதுக்கு எப்படி ஒரு அரசாங்கத்தில் மந்திரிகள் 9-10 பேர் இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி 9 நவகிரகங்களை இறைவன் நமக்கு ஆட்சி நம்மளை வாழ்க்கை பூரா நடத்துவதற்காக 9 பேரிடம் பொறுப்பை ஏற்பித்துள்ளார். அதுவே நவகிரகங்கள். இந்த நவகிரகங்களால் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நியந்திரணம் பண்ணி கொண்டு போகப்படுகிறது. இறை மதியையும் விதியையும் அளிப்பவர்கள் இந்த நவகிரகங்களே. இந்த நவகிரகங்களில் மிகவும் மனிதர்கள் பயப்படுகிறவர்கள் என்றால் சனி கிரகம், செவ்வாய் கிரகம். இது 2 பேரையும் பார்த்தா எல்லாருக்கும் ஆகாது. பெரும்பாலும் சனின்னு சொல்லும்போது எல்லாம் பயப்படுறாங்க. ஏதோ சனி பிடிச்சிருவாரு, சனி வந்துட போகிறாரு, சனின்னு சொன்னாலே ஒரு பயம். ஆனால் சனி கிரகம் அப்படி இன்னும் யாரையும் தொந்தரவு பண்ணுறவர் கிடையாது. சனியை போல் நல்ல ஒரு கிரகம் வேற கிடையாது. சங்கடம் தீர்த்திடும் சனி பகவானே, மங்களம் பொங்கிட மனம் வைத்திடுவாய், சச்சரவின்றி சகானறியல் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. சனீஸ்வரன் இந்த உலகத்தில் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு நேர்மையான வழிகாட்டக்கூடிய உண்மையான ஒரு நல்ல கிரகம் சனி. ஆனால் நம்ம வாழ்க்கையில் 7.5 சனி வருது அப்படின்றான். 30 வருஷம் ஒரு ரவுண்டு, ஒரு வாழ்க்கை அப்படின்னு வரும்போது சனி நம்ம ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆயிடுது. 30 ஆண்டு காலம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 ஆண்டு காலம் கெட்டவனும் இல்லைன்பாங்க. சனி பெயர்ச்சியை வச்சு தான் அது சொல்கிறது. எல்லா கிரகங்களுக்கும் பெயர்ச்சி உண்டு, ஆனால் சனிக்கு மட்டும்தான் 2.5 வருஷம் மிக அதிகமான காலத்தை எடுத்துக்கொள்வது சனி. காரணம் என்னன்னா, பூமியிலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிற கிரகம் சனி. சனியிலிருந்து வரக்கூடிய ஒளி இந்த பூமியில் தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இப்போ 7.5 சனின்னு சொல்லும்போது என்ன நடக்குது? 7.5 சனியில் ஒரு நபருக்கு 7.5 சனி அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்ன வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்கும். பிறக்கும்போது உள்ள ஜாதகம். இந்த பிறக்கும்போது உள்ள ஜாதகத்தில் சனி நல்ல பலமாக இருந்தால், நல்லபடியாக நல்ல இடத்துல இருந்த நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், இந்த 7.5 சனி காலத்தில் அந்த நபர் சாதாரணமாக 7.5 சனி காலத்திலே நல்லா சம்பாதிச்சு நல்ல ஒழுங்காக நல்ல இருப்பாருங்க, தாராளமாக சம்பாதிச்சுடுவாங்க. 7.5 சனி சனீஸ்வரன் 7.5 சனி காலத்தில் அந்த ஜாதகருக்கு நல்ல உதவி தான் புரியும். அதே நேரத்தில் சனி கிரகம் வலிவிழந்து இருந்தால், ஜாதகத்தில் வலிவிழந்து இருந்தால், ஜாதகத்தில் சாதாரணமாக நீச்சம் பெற்றிருக்கு சனி. அப்படி இருக்கும்போது நாம் பிறந்த ராசிக்கு முன்னாடி, ராசியில் பின்னாடி, அதாவது ராசிக்கு முன்னாடி 2.5 வருஷம், ராசியில் 2.5 வருஷம், ராசிக்கு பின்னால் 2.5 வருஷம், அப்படி 7.5 வருஷ காலம் 7.5 சனி என்று சொல்லுது. இந்த 7.5 சனி காலத்தில் சனீஸ்வரன் நமக்கு நல்ல சாதகமாக இல்லை என்றால், யாருடைய ஜாதகத்தில் வலிவிழந்து காணப்படுகிறதோ அவர்களையெல்லாம் சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக பாதிப்புகளை ஏற்படுத்தும்.